ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4th மேட்ச் பிட்வீன் வெள்ளிப்பட்டி விசஸ் ஏஆர் ஸ்குவாடு. இதில் டாஸ் முன்னே ஏஆர் ஸ்குவாடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. வெள்ளிப்பட்டி பேட்டிங். மேட்ச்சுக்கும் 5 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்டேக்கில் ஸ்ரீ, நான் ஸ்டேக்கில் பாண்டி. ஒன்லி பவர் பிளே அவுட் ஷாட்னா அருண். முதல் பாலே அவுட் சைடே சரியாக கணக்கில் ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அருண். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் தலை தாண்டி பவுண்டரிக்கான வாய்ப்பா பவர் பிளே இருக்கிறதுனால பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ ஸ்ரீ பேட்லேருந்து முதல் 4. நெக்ஸ்ட் ஒன் விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. சரியான கணக்கில் இன்சர்டேஜில் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் ஓடி இருக்கப்பட்ட. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளாட்டாக போயிருந்தான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 6. நந்து பேட்லேருந்து முதல் 6. தான் செஞ்ச முதல் பந்து 6 அடிச்சு வெல்கம் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம். போல பந்து விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. விட்டில் இருந்தால் டாட் பாலும் மாறி இருக்கு. பவுலிங் என்ன அடுத்த பந்து ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையாக ஃபீல்டு கையை நோக்கி நல்லா ஸ்டாப் கூட நல்ல த்ரோ நல்லா ட்ரை பண்ணாங்க. விக்கெட்டுக்கான சான்ஸுக்கான ட்ரை இருந்துச்சு. அங்கே சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் டோர் பவர் பிளேயில் 12 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண செல்வா அவருக்கான முதல் ஓவர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸில் ஒரு வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரைட் ஏறி மறிச்சு கட்டுக்கு போனாங்க. ஃபுல் பேக்கில் இருந்தால் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஏறி மறிச்சு விரட்டி போனாங்க. வெளியும் போயிருக்கு வைட். செகண்ட் பவுண்டரி 5 தடவை கட்டுக்கு போனாங்க. ரொம்ப நேரமாக அந்த பாலுக்கு வெயிட் பண்ணான்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்டரியும் கிடச்சிருக்கு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி ஒரு பவுண்டரி. நந்து பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஏறி மறிச்சிருந்தாங்க. ஃபுல் பேக்கில் இருந்தால் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு ஸ்லைஸ். பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் இருக்கும். யாருமே இல்லை. பவுண்டரி போயிடும். பவுண்டரி இதை நந்து பேட்லேருந்து 2வது பவுண்டரி இந்த ஓவரில். லாஸ்ட் 2 ஏறி மறிச்சுன்னு இந்த தடவை குத்துனாங்க. ஷார்ட் பாலை பேசி எடுத்துக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா டேக்கன்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ஒரு 6 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கேட்ச் ட்ராப் ஆனாலும் பாலை துரத்தி இன்னும் ரன்னிங் பிடியில் 2 ஓடி இருக்கப்பட்ட 2. லாஸ்ட் 1 மோர். செகண்ட் ஓவரோட கடைசி வந்து லெஃப்டியாகவே கனெக்ட் தான் நின்னாங்க. சரியான கனெக்டும் இருந்திருக்கு பேட்டில். சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்குது நந்து. இப்போ ஆட முடிஞ்சது வெளியே. பால் முதல் பாலே சுவிட்சிக்கல தெளிவான கனெக்ட் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2. டவுன் த ட்ராக் பண்ணதை பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. ஹுட்லேருந்தில் டாட் பால். அடுத்த பந்து சுவிட்ச் இட் கமிட் ஆகி நின்னாங்க. ஃபுல் பேக்லேருந்தில் ஒரு டாட்டு. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. ஆனால் வெளியே போயிருக்கு வைட். நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக் போய் எக்ஸ்ட்ரா கவரில் எடுத்தாங்க. சரியான கனெக்டில் மாட்டிக்கானு தான் நினைக்கிறேன். கேப்பில் போய் பிளேஸ் ஆகிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரன்னிங் பண்ணி பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் மட்டுமே. டவுன் த ட்ராக் போனாங்க. அவுட் சைட் ஆச்சு. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள். அடுத்த பந்து ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் தி ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் நல்லாவே தடுத்து கொடுத்துருக்காங்க. விட்டுருந்தா பின்னாடி 2 மாறி இருக்கும். சிங்கிள். 3 ஓவர் முடியல 31 ஆடி இருக்காங்க. வெளிப்பட்டி 4th ஓவர் ஸ்டார்ட்னா இல்லைங்களா. முதல் பாலே தப்பான பால் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸில் எடுத்து தான் விட்டாங்க. ஃப்ளிக்கில் பவுண்டரிக்கான வாய்ப்பா தடுக்க முடியாத பட்சத்தில் ஒரு பவுண்டரியாக மாதிரி இருக்குது. பவுண்டரி. செகண்ட் ஒன் ஸ்விட்ச் திரும்பினாங்க. லோட்டாஸாக வந்து லெக் ஸ்டம்பை பதம் பார்த்து கொடுத்துருக்கு. விக்கெட் 4 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட் வெளியே போகிறாங்க. நல்ல பேட்ஸ்மேன் கார்த்தி ஏறி மறிச்சுட்டாங்க. தரையோட அப்படியே எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. பால் தடுக்க இங்கே 2வது மாதிரி இருக்கு. ஓடி இருக்கப்பட்ட 2 ரன்கள். அடுத்த பந்து லோட்டாஸ் பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக போயிருக்கு. கார்த்தி பேட்லேருந்து முதல் 6. இந்த ஓவரோட கடைசி 2 மறிச்சு இன்னும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. ஹைட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். கேட்ச் எடுக்க முடியல. ஆனாலும் பாலை ஸ்டாப் பண்ணி கொடுப்பாங்க. கம்ஃபர்டபுள் 2. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். 2 ரன்கள் மட்டும். இதெல்லாம் மறைச்சிருந்தாங்க. ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஆனாலும் இன்சைட் ஆச்சுல ஒரு டாட். லாஸ்ட் இந்த டாட்டோட இங்கே ஓவர் முடிச்சிருக்காங்க. 4 முடியல 45 ஆனாங்க. முதல் பாலே அப்டாக்கரில் பந்து வச்சு கேப்பில் போயிருக்கு. அவுட் சைட் ஆச்சுல நல்ல த்ரோ கூட. ஓடி இருக்கப்பட்ட 2 1 ரன்கள் மட்டும். செகண்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் பவுலர் கையிலேருந்து பவுலர் தலையை தாண்டி ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி இருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து லோட்டாஸ் கேப்பில் தள்ளாங்க. தரையோட தரையா 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் வைக்க போயிருக்கு. நல்லா ஸ்டாப்
ஓடி இருக்கப்பட்ட 1. வீசப்பட்ட அந்த எல்லாம் ஒரு ரன் அவுட்டும் கூட கார்த்தி இப்போ ஆட்டம் வெளியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னிங்ஸோட கடைசி 3 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய 3 பந்து ஸ்ட்ரைட்டாக வித் பாடி அட்டாக் அருமையாக வீசப்பட்ட லெக் பையில் நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ரன் அவுட். லாஸ்ட் 2 மோர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. கடைசி 2 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய கடைசி 2 அவுட் சைட் டச் ஆஃப் திசையில் ஸ்ட்ரைட்டாக வித் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் மூணு 1 பவுன்ஸில் ஒரு நல்லா த்ரோ சிங்கிள். ஃபர்ஸ்ட் 1 மோர் இன்னிங்ஸோட கடைசி 1. இந்த தடவை பட்டாருன்னு வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். மிட் விக்கெட்டில் தெரிச்சுட்டு போயிருக்கு. 6 வந்து 2வது பாலே 6 மாற்றி இந்த இன்னிங்ஸையும் முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் முடியல 56 ஆடி இருக்காங்க. 57 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. ஏர் பாய்ஸ் டார்கெட்டில் அருண் மற்றும் சோலை ஸ்ட்ரைக்கில் அருண் நான் ஸ்ட்ரைக்கில் சோலை ஒன்லி பவர் பிளேயர் ஷாட்னா குணா முதல் பாலே லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி லாங் ஆப்பில் ஸ்ட்ரைட்டாக வித் ஃபீல்டர் நல்லா டேக்கன் அண்டரில் போய் கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க. விக்கெட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோட்டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வித் பாடி அட்டாக் ஆகிருக்கு. டைரக்ட் ஹிட்டுக்கான ட்ரை பேக்கப் ஸ்டாப் பண்ணி சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் இல்லை சோலை அவர் சந்திக்கிற முதல் பந்து பெரிய ஸ்டோலுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பவுலர் தலையை தாண்டி ஃபீல்டர் தலையும் தாண்டி இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா லாங் ஆஃப்ல இருந்த ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒரு பவுண்டரியை முழுசாவே தடுத்து போட்டிருக்காங்க. ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த டாப் பேட்ச் சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல டேக்கன். முதல் டம்ல விட்டாலும் 2வது டம்ல கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட் இந்த ஓவரில் வேறு 2வது விக்கெட்டு டக்குனே இழந்திருக்காங்கன்னு தோணலாம். ஏர்லியாகவே 2 விக்கெட் பறிப்பு. சரத் ஸ்ட்ரைக்கில் விட்டு லேட் கெடுக்க போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணது மாதிரி ஃபீல்டர் வச்சிருந்தாங்க கூட சொல்லலாம். சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. ஃபர்ஸ்ட் 1 மோர் லேட் கெட்டு தான் போனாங்க. சரியான இல்லை எங்கேயோ நினச்சாங்க எங்கேயோ போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் ஆனால் சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. அட்லாஸ்ட் இந்த 1ஓட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. பவர் பிளே ஓவரை எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் முடியல. 4 ரன் அடிக்காங்க. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட்னா சந்தோஷ் செகண்ட் ஓவர் பால் மலையை சுவிட்ச் திரும்பினாங்க. ஆனால் விட்டுல டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பவுலர் சந்தோஷ். அடுத்த பந்து லோட்டாஸ் ஒரு ஃப்ளிக்கு தான் போனாங்க. கேப்லையும் போயிடுச்சு. பவுண்டரி சோலை பேட்லேருந்து முதல் 4. அடுத்த பந்து அகைன் லோட்டாஸ் கேப்பில் தரையோட தெரியா ஸ்ட்ரைட் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ கூட சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் கரெக்டாக எடுத்தாங்க. ஃப்ளிக்கில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அந்த ஸ்டாப் நல்ல த்ரோ கூட ஓடி இருக்கப்பட்ட 1. பேக் டு பேக் சிங்கிள். ஒரு நல்ல லாஸ்ட் 2 இந்த ஓவரோட கடைசி 2 டவுன் த ட்ராக் போனாங்க. லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்ப்போம். ஆளிலே காரணத்தினால உங்களுக்கான வாய்ப்பா இல்லை பாலுக்கு வந்துட்டாங்க. ஃபீல்டர் குவிக்கிறான். ஓடி இருக்கப்பட்ட 2 குட்லத்தில் ஒரு டாட்டு முடியல. 12 அடிக்காங்க. தோடு ஸ்டார்ட் வந்து முதல் பாலே ஷார்ட் பால் ஃபேஸ் வைஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் பேருக்கு ஃபேஸ் வைஸ் பண்ணி ஒரு 6. செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லைஸுக்கு தான் போனாங்க. மாடிக்கானன்றதை பார்ப்போம். கேப்பில் ட்ராப் ஆகும் 3 பேருக்கு மத்தியில். நல்ல ஸ்டாப் ரன் அப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 இல்லை விக்கெட்டா பை டிசிஷன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் விக்கெட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு சரத். ஆடிச்சு அடுத்த பந்தே ஆட்டம் வெளியே ரன் அவுட் முறையில் இல்லை நியூ பேட்ஸ்மேன் சிவா. அடுத்த பந்து நல்ல ஒரு கட்டுப்பால் மாட்டிக்காதான் நினைக்கிறேன். அவுட் ஆக்கரில் கேட்ச் எடுக்க முடியல. கேட்ச் ஸ்டாப் ஆயிருக்கு. இன்னும் பால ஸ்டாப் பண்ணல. ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. ஈஸி டு ஓடி இருக்கப்பட்ட 2 மட்டும். அடுத்த பந்து லோட்டா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆன்ல ஃபீல்டர் தாண்டி இருக்கு. 6 சிவா பேட்ல இருந்து முதல் 6. பாண்டியன் அவரோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. அடுத்த பந்து சுவிட்ச் கான்ட்ரை ஸ்ட்ரைட் வித் பாடி அட்டாக். கீப்பரே ஓடி போயிட்டு இருக்காங்க இன்ஜுரியோட. சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோயருங்க. நல்ல கீப்பும் கூட அம்பே டெசிஷன் டாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சுக்காங்க. நந்து நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. முடியல 28 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு 29 ஆடணும். யார் பாய்ஸ் ஃபோர்த் ஆஃப் ஸ்டார்ட்னா மோட்டோ. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் பால் சேர்க்கல சிவா. 6 பேட்ஸ்மேன். இந்த தடவை பிகேன் ஸ்டம்ஸில் ஒயிட் நினைக்கிறேன். ஒயிட் செகண்ட் ஒன் இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சரியா நினைக்கல. டாப் ஆயிடுச்சு. நல்ல டேக்கன் பவுலரை போட்டு பவுலர் எடுத்தனால காட்டன் பவுல் தேடல வந்து பந்து ஷார்ட் பால் தரையோட தரையா தரலாங்க. கேப்பில் நன்கு அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். 4 ஆகுமா? ஓடி இருக்கப்பட்ட 1. ஒரு அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. நாங்கள் பாட்டுங்க நல்லா அடிக்கப்பட்ட பந்து ஞாபகம் போயிருக்கு. அந்த ஸ்டாப் ஃபீல்டர் 1 பவுன்ஸில் ரன்னிங் பின் ஓடி இருக்கப்பட்ட 2 நிறுத்தப்பட்டு. அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் நிற்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்பே டெசிஷன் இது கொடுத்துட்டாங்க. விக்கெட். அடுத்த ஒன்று
அதனால் கீப்பர் வந்து டாட் பால் சொன் அப்புறம் அக்கா தெளிவாக எடுத்தாங்க. கேப்லையும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் தான் பண்ணாங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி கடைசி வரையும் போராடிக்கிட்டு 6க்கு 21. முதல் பால் ஸ்ட்ரெயிட் எடுத்துருக்காங்க. லாங் ஆன்ல ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரியல. பார்ப்போம். நல்ல அட்டாக் அண்டரில் போய் கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் பால் விக்கெட் அவுட் ஸ்டாப் பண்ணிக்காங்க. இந்த ஓவரில் மீதம் 5க்கு 21. செகண்ட் ஒன் இந்த தடவை ஃபுல் பேக் லெந்தில் அண்டர்ல வந்துருக்கு. டாட்டு ஏறி மாதிரி செஞ்சாங்க. ஃபுல் பேக் லெந்தில் அகைன் ஒரு டாட்டு. ஆல்ரெடி மேட்ச்க்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லைப்பட்டி பெரிய போனாங்க. இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் வச்சு எண்டு மாதிரி இருக்காங்க. சிங்கிள் கிடச்சி சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட ஒன்று. டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவும் போயிருக்கு. லாங் ஆனில் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்னு பார்த்தா கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. டாட்டு இன்னிங்ஸோட கடைசி ஒன்று ஸ்கூப்பில் நல்ல ஸ்கூப் ஷாட். பவுண்டரி போயிடும். 4 பவுண்டரி. அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க. எல்லைப்பட்டி. வில் பிளேட் பை ஏஆர் பாய்ஸ்.